தீபாவளி ஸ்பெஷல் நினைக்கிறீங்க. ஐயோ அவங்க வேற சைடு போட்டு போட்டு போயினே இருக்காங்க, சுசுன்னு வராங்க. யாரு சாமி நீங்களாம்? வணக்கம், நான் உங்கள் நிர்மல். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம டாம் நம்மளோட டிஸ்கவர் ரெடி பண்ண R15 பைக் தான். அது வந்து க்ரீன் கலர் ஹேண்டில் எல்லோவில் வந்திருக்கும். சவுண்டு பயங்கரமாக வந்திருக்கும். எனக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப லவ் பண்ணுவேன் சவுண்டு வந்து. நான் சூப்பர் பைக்ன்றது வந்து நம்மளோட கனவு. லைட்டாக ஆட் பண்ணி ஓட்டின்னு இருக்கோம். வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், லாஸ்ட்டாக பாருங்கள். எல்லாம் சொல்கிறேன். நம்ம டாம் என்னெல்லாம் ரெடி பண்ண போகிறோம், ஏன் இவ்வளோ நல்லா விளாக் பண்ணலாம். இந்த விளாக் எடுத்து 1 மந்த் ஆகுது. 1 மந்த் விளாக் தான் இப்போ ஆட் பண்ணுறோம். அப்பப்போ அப்டேட் வந்து கொடுத்துனே இருப்போம். அப்பப்போக்கான வீடியோஸ்லாம் பண்ணினே வந்திருந்தோம். இந்த வீடியோ கொஞ்சம் தனியாக தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு வாங்க, லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் மீட் பண்ண கிளம்பின்னு இருக்கோம். நம்மளோட அண்ணன் பயங்கரமாக ஓட்டி போகிறாரு R15. அண்ணனோட டியோ R15 ஓட்டினோடனே அப்படியே பயங்கரமாக ஓட்டுறாரு. எல்லோரும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. யாருங்க இவங்களாம்? ஐயோ பயங்கரமாக ஓட்டி போகிறாருங்க. ஐயோ அவங்க வேற சைடு போட்டு போட்டு போயினே இருக்காங்க, சுசுன்னு வராங்க. யாரு சாமி நீங்களாம்? எல்லாரும் சேஃபாக போனால் சரி. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நம்மளோட சரௌண்டிங்கில் நிறைய பேர் R15 வச்சுருக்காங்க. V3 லவர் R15 வச்சுன்னு இருக்காங்க. எல்லாமே அப்படியே சுசு புந்து போகிறாங்க. ஐயோ பயங்கரமாக வர்றாரு. கலசு பக்கத்தில் இருக்காங்க, அங்கே போனோம். இப்போது எல்லாரையும் போய் பார்க்கணும். நம்மளோட பைக் ஸ்பெஷலுங்க. டிஸ்கவர்லேயே மாடிஃபை பண்ணதுனால இன்ஜின் பார்த்தீங்கன்னா வேறு வண்டி. அந்த இன்ஜின் வச்சு ரெடி பண்ணதுனால தான் இவ்வளோ மவுஸு இந்த பைக்குக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை 2 R15 சென்டரில் என்ன சவுண்ட் சிஸ்டம். சரி பாய். அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க ஒர்க்கர் இருக்கிறதுனால கிளம்பிட்டாங்க. அவங்க அதே நம்மளை மீட் பண்ணிட்டு வந்தாங்க. ப்ரோ பார்த்து ப்ரோ, நம்ம அண்ணன் தாங்க பயங்கரமாக ஓட்டி போகிற. புல்லட்டே ஸ்போர்ட்ஸ் பைக் மாரி ஓட்டி போகிற பற்றி இல்லைங்க. ஹாய் ப்ரோ, அண்ணா நல்லா இருக்கீங்களா? நம்ம அண்ணன் தாங்க. நம்ம அண்ணன் ஃபஸ்ட்டில் எல்லாம் போட்டிருப்பேன். எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இருக்காங்க. முடிஞ்சாலும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். நீ போனா ஐயோ போட்டா பாருங்க எப்படி பிளாஸ்ட் ஆகுது. தீபாவளி ஸ்பெஷல் நினைக்கிறீங்க. NR3 பைக். பெரியவர்களே அன்பு தாய். உட்காருவா.
உட்காருவா போகலாம் இன்னும். ஓகே சார் ஓகே சார். பசங்க ஆசைப்படுறானுங்க, ஆசைப்பட்டு கேராட்டுக்கு சார் என்ன பண்ணுது. முறிப்பார் வரணும் போகலாமா? பாய் 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 பாய். பாய் பாய். சொல்லு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். மொபைல் வச்சுருக்கீங்களா? இது வண்டியில் ஓட்டின்னு அவங்களே போட்டுன்னு இருப்போம். NR3 பைக்கர் பின்னாடி உட்காந்துங்கிறார், தூக்க முடியாது. வீடியோ போட்டுரும் பாருங்க யூடியூப்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த ஸ்டார்ட் தானே ஸ்டார்ட் ஆக முடியாது நேரம் பார்த்து. இந்தாப்பா நம்ம டாமோட சவுண்டு கேட்டிருப்பீங்க, எவ்வளோ பயங்கரமாக எவ்வளோ ஸ்வீட்டாக. இப்போ 4 ஸ்டோக் பைக்கில் சிங்கிள் சிலிண்டர் பைக்னா சிங்கிள் சிலிண்டர்னா ஒரு சிங்கிள் பிஸ்டன் வரும், அதான் சிங்கிள் சிலிண்டர். சூப்பர் பைக்னா 4 சிலிண்டர் இல்லை 3 சிலிண்டர் வந்தால் மட்டும்தான். சிசி கம்பேர் பண்ணாதீங்க. 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் வந்தால் தான் அந்த சவுண்டு ஊன்னு ஒரு சவுண்டு வரும். நம்ம சிங்கிள் சிலிண்டர் 125 சிசி பைக்லேயே எவ்வளோ ஸ்வீட்டாக எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா சவுண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அந்த பைக் எவ்வளோ ஒன்றா நான் செலவு பண்ணுவேன். ஏற்கனவே நிறைய மாடிஃபிகேஷன், நிறைய எக்ஸ்பென்சிவாக நிறைய செலவு பண்ணுவேன். இப்போ வந்து சூப்பர் பைக்கோட அக்சசரிஸ்லாம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். எப்போ பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி சீக்கிரமே பண்ணுறோம். அமௌண்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணல, நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்கு அப்ரூவல்லாம் வாங்கணும். அப்ரூவல் எப்படி தருவாங்க தெரில. இப்போ டிஸ்கவர் பைக்குன்னு புக்கு, பேப்பர் புக் இருக்குது, அதுக்கு கார்டு புக் வாங்கணும். கார்டு புக் வாங்கிறதுக்கு வந்து டிஸ்கவர்னு கொடுப்பாங்களா இல்லை R15 கொடுப்பாங்களா தெரில. ஃபஸ்ட்டு அதுக்கு அப்ரூவல் FC கொடுப்பாங்களான்னு நானே தெரில. இப்போ அதுக்கு ரீபெயிண்டிங் பண்ணி பொல்யூஷன் எல்லாம் எல்லாமே பயங்கரமாக பண்ணி ஸ்டாக் பைக் கம்பெனி பைக்கில் அதுமாதிரி பண்ணால் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாடிஃபை பண்ணதுக்கும் கொடுக்குறாங்கன்றாங்க, அது எப்படின்னு தெரில. உங்களுக்கு யாருனா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். யாருனா அது எப்படி கரெக்டாக ப்ராப்பராக வாங்கிறதுன்னு தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை நானே தேடி சர்ச் பண்ணி வாங்கிடுறேன். இப்போ அதை ரெடி பண்ணிட்டு தான் வெளியெலாம் கிளம்பணும். ரைடு ஊட்டி நிறைய இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக லடாக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லவ் சப்போர்ட் கொடுத்துனே இருங்க. நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய இடத்துக்கு போய் விளாக் பண்ண முடியும். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு தெரில, ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம NR3 பைக்கர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி NR3 பைக்கர் ஃபேமிலியாக ஜாயின் ஆகிடுங்க. பைக்கர் ஃபேமிலியாக ஜாயின் ஆகிடுங்க. யாரெல்லாம் பைக் லவர்ஸ் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குலாம் ரொம்ப பைக்னால் ரொம்ப பிடிங்க. பைக் பற்றி எல்லா விஷயம்னா ஓரளவு விஷயம் எல்லாமே தெரியும். பைக் ஃபுல்லாகவே நானே தான் மேக் பண்ணது. எல்லா பைக்கும் பண்ணுறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணி தரேன். இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் நிறைய கஷ்டப்பட்டு நல்லா வந்த அப்புறம் பயங்கரமாக ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். எல்லாமே நீங்கள் பைக் மட்டும் எடுத்தாந்து விட்டால் போதும். பைக்கு மொத்தமே டயரு, அக்சசரிஸ், மாடிஃபிகேஷன், பெயிண்டிங்கு, FC. இப்போ பழைய பைக்கில் FC பண்ணி கொடுப்பாங்க. அந்தமாரி ஃபுல்லாகவே எல்லாமே எங்கள் ஷாப் மட்டும் எத்தனை ஓட்டினா மொத்தமே பண்ணுற மாதிரி அது கூடி சீக்கிரமே பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நாளாகும். பயங்கரமாக பண்ணுறோம். நிறைய ஐடியாலாம் வச்சுன்னு இருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் பயங்கரமாக பண்ணலாம். நம்ம டாம் எத்தனை பேர் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் இப்போ நானே என்னோடய பைக்கு மறந்துட்டேன். ஏன்னா விலாகில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இறங்கி வாசன் அண்ணனோட விலாக்லாம் பெட் ஷாப் விலாக்லாம் பண்ணோம். சூப்பர் பைக் மேலேயே மைண்ட் கான்செப்ட் இருந்துச்சு.
ஸோ இவ்வளோ நாள் ஓட்டாம விட்டு இந்த வீடியோ 1 மந்த் ஆகுது. இந்த வீடியோ எடுத்து பார்த்தோன்னே சவுண்டு கேட்டோன்னே அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ செம்மையாக இருக்குங்க சவுண்டு. அதனால் திருப்பி செலவு பண்ணி எல்லாமே எக்ஸ்பென்சிவாக மாற்றி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஹைட்ராலிக் கிளச்சு, நார்மல் கிளச் தான் இருக்குது. அப்புறம் மோட்டோ விளாகிங் மெயின் ஃபஸ்ட்டு பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மீட்டர் வியூ இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்டில். அந்த வியூ நல்லா இருந்தால் தான் வியூவர்ஸ் உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு ஓட்டுறப்ப நல்லாயிருக்கும், வீடியோ பயமாக இருக்கும். ஏற்கனவே அந்த ஹேண்டில் கலர்லாம் பார்த்திங்களா சூப்பராக இருக்கும். ஹேண்டில் ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் மாற்றலாம் தான் அந்த வீடியோவுக்கு நல்லாயிருக்கு. இந்த மெயின் ரீசனுக்காகவே மாற்றாமல் இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோ கவரேஜ். இப்போ வந்து அந்த மீட்டர் வந்து V2 மீட்டர் தான் போட்டு வச்சு R15 V2 இது. அதை எடுத்துகிட்டு டியூக் 390 இது டேப் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது பயங்கரமாக இருக்குது. அது செட் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் ஹைட்ராலிக் கிளச்சு, அப்புறம் ஃப்ரண்ட்டு டியூல் டிஸ்க் தெரியும் இல்லைங்க, டியூல் டிஸ்க்கு டபுள் சைட் டிஸ்க் வர மாரி ஆசனா 900ல் இருக்குது. அந்தமாரி டியூல் டிஸ்க்கு போட போகிறேன். அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரேக் தான், அதுவும் ஸ்விங் ஆர்ம் ஒன் சைடு வரும் தெரியும் இல்லைங்க. சூப்பர் பைக்கில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பைக்கு தான் வரும். ஸ்கூட்டியில் எப்படி வருது ஒன் சைடு வீல் நெட்டு மேலே போகிற மாரி ஒரு சைடு தான் பிடிச்சின்னு இருக்கும் ஸ்டேபிள். அது பிடிக்கிறது வந்து ஒரு சைடு தான். அந்த அளவுக்கு ஸ்விங்காம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்தமாரி ஸ்விங்காம் மேக் பண்ணுறதா இல்லை வாங்குறதா தெரில. அந்தமாரி ஒன் சைடு வீல் வர மாதிரி போடலான்னு இருக்கேன். அதில் டிஸ்க் தான் வரும். டிஸ்க்கு அப்புறம் இன்னும் ஹேர் சஸ்பென்ஷன் காருக்கு வரும் தெரியும் இல்லைங்க, ஹேரில் அப்படியே ஒர்க் ஆகும். நம்ம எல்லா பைக்கோட சஸ்பென்ஷனாக பேக்கில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதான் சஸ்பென்ஷன். அது பார்த்தீங்கன்னா ஆயிலில் தான் வரும் எல்லா பைக்கும். இப்போ காருக்கெலாம் ஏரில் வருது. அப்படியே அவுட் பண்ணிட்டோன்னா கார் அப்படியே ஃப்ளாட்டாக உட்காந்துரும். அது எப்படி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ் எல்லாம் அப்படியே கார் டவுனில் இருக்கும், அப்படியே ஸ்லோவாக ஏஞ்சிக்கும் பார்த்துருக்கீங்கள. அதான் ஏர் சஸ்பென்ஷன் தான். ஏர் கண்ட்ரோல், ஏர் வந்து அப்படியே ஃபில் பண்ணால் அப்படியே ஏரில் ஒர்க் ஆகிறப்போ, ஆயில்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏரில் சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகிறப்போ அப்படியே கப்பலில் அப்படியே தண்ணியில் மிதக்கின்னு அப்படியே கப்பலில் போகிற மாதிரி இருக்குன்னு வாங்க பார்த்தீங்களா கார்லாம். அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருக்கேன், கப்பலில் போகிற மாதிரி பார்த்தீங்களா. அது அந்த மெயின் பர்பஸ்ஸே சஸ்பென்ஷன் சீட்டு அதெல்லாம் தான். சீட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பண்ணலான்னு இருக்கேன். அந்த ஏர் சஸ்பென்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பண்ணலான்னு இருக்குங்க, ஆனால் அமௌண்ட்டு தான் இல்லை. இப்போ ஓரளவுக்கு லிமிட்டாக ரெடி பண்ணி எஃப்சி பண்ணி விலாக்லாம் கிளம்பிட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆன அப்புறம் அதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். எப்போ என் மைண்டு எப்படி தோணுதோ, எந்த அளவுக்கு பைக் மேலே லவ் ஆகுதோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணுவேன். நான் ஓனாக மேக் பண்ணது. அதில் நிறைய திங்ஸ் வந்து சேஸ்லாம் நானாக செஞ்சது, சைலன்சரும் நானாக செஞ்சேன். நிறைய வீடியோ செக் பண்ணி அது நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் பைக்கில் என்ன நான் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. நிறைய ஐடியா வச்சுருக்குங்க, எல்லாமே எக்ஸிக்யூட்லாம் இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 3 இயர்ஸ் ஒரு அந்த அளவுக்கு ஒரு அப்புறம் தான் அந்த அளவுக்கு இப்போ ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா டெவலப் ஆகணும். பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாருமே இப்போது எவ்வளோ பேர் மாடிஃபிகேஷனுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா மணி செலவு பண்ணுவாங்க, ஆனால் கரெக்டாக ப்ராப்பராக யாரும் பண்ணி தர மாட்டாங்க. ஒருத்தர் பெயிண்டிங் பண்ணுவாங்க, ஒருத்தர் மெக்கானிக் பண்ணுவாங்க, இல்லை ஒவ்வொருத்தர் ஒன்று தான் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. நம்ம கடையில் எடுத்துன்னு விட்டிங்கன்னா எல்லாமே பயங்கரமாக பண்ணி தரும். பைக் மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னா போதும். அமௌண்ட்டு அந்த அமௌண்ட் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நம்மளுக்கு வந்து பைக் லவ் அதிகம். அதனால் பைக்கை வந்து பயங்கரமாக பண்ணி கொடுக்கணும். இந்த பைக் இப்படி பண்ணணும் பயங்கரமாக மேக் பண்ணால் அதான் நம்மளோட எய்மு ஆசை எல்லாமே. விளாக் இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் வியர் பண்ணி போங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போயும் நம்ம சேனலில் கொடுத்துனே இருங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விளாக் இதோட நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.